نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد الحمد لله. 5 நிமிடத்திற்குள் ஒரு சின்ன உதாரணத்தோடு நாம் ஹதீஸை பார்ப்போம். தினமும் ஒரு ஹதீஸ் தான் நம்ம பார்க்கிறோம், அப்படித்தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய உதாரணங்கள்ல இருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹதீஸை மட்டும்தான் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம், அப்படிதான் நம்ம போறது. அதனால முடிந்த அளவிற்கு 5 அல்லது 6 நிமிடத்திற்குள் முடித்துக் கொள்கிறேன். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த உதாரணத்துக்கு முன்னாடி நம்மை அல்லாஹ் தஆலா ஏன் படைத்தான் அப்படி ஒரு கேள்வியை நம்ம வச்சேன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்மளை ஏன் அல்லாஹ் படைச்சான்? அவனை வணங்குவதற்காக படைச்சான். அது ஆயத்து தெளிவாவே இருக்குது இல்லையா? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். நம்மை அல்லாஹ் படைத்ததற்கான நோக்கம் நாம அவனை வணங்கணும் என்பது. இது அல்லாத மற்ற படைப்புகளை அல்லாஹ் ஏன் படைத்தான்? மலையை ஏன் படைத்தான்? கடலை ஏன் படைத்தான்? காடுகளை ஏன் படைத்தான்? மரம் செடிகளை ஏன் படைத்தான்? ஏன் அல்லாஹ் அதெல்லாம் படைச்சான்? இந்த உலகத்தை அலங்கரிக்கிறதுக்காக வேண்டியா? இப்ப அல்லாஹ் படைச்ச எந்த படைப்புமே ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அல்லாஹ் படைச்ச எந்த படைப்புமே தெரியாம படைச்சிட்டான், இது எதுக்கு படைச்சானே தெரியல, இந்த படைப்பு இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு எந்த படைப்புமே இந்த உலகத்துல கிடையாது, அப்படித்தானே? இப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் எதற்காக படைச்சிருக்கிறான்? எதற்கு? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், ஹலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ, எல்லாத்தையும் உங்களுக்காக படைச்சிருக்கேன்னு சொல்றான். இப்ப நமக்காக ஏன் மலையை அல்லாஹ் படைச்சான்? நமக்காக காடுகளை ஏன் அல்லாஹ் படைச்சான்? சில படைப்புகள் அல்லாஹு தஆலா அவனை பிரம்மாண்டமாக காட்டுவதற்காக வேண்டியே படைச்சு வச்சிருக்கான். சில படைப்புகளை அதை பார்க்கும்போது நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்னு சில ஹதீஸுகளை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. பாக்க நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க கடலை பார்த்தா என்ன சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். மலையை பார்த்தா இதெல்லாம் சொல்லணும்னு துஆக்கள் இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் ஏன் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் தன்னுடைய குதுரத்தை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வல்லமையை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டிய நிறைய படைப்புகளை படைச்சிருக்கிறான். ஆனாலும் நம்ம பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, இந்த மக்கள் என்னுடைய வல்லமையை இன்னும் புரியலைங்கிறான். நான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சோதனையை கொடுக்குறேன், ஒரு புயலை கொடுக்குறேன், ஒரு சுனாமியை கொடுக்குறேன். அவலா யரவுன அன்னஹும் இஃப்தரூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தைன் சும்மலா யதூபுன வலாஹும் யத்தக்கருன். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நான் எவ்வளவு பெரிய ஆபத்துகளை கொடுத்தாலும், பெரிய காற்றை கொடுத்தாலும், சுனாமியை கொடுத்தாலும் இந்த மக்கள் என்னுடைய வல்லமையை, என்னுடைய சக்தியை புரிய மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா நம்ம குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப எல்லா படைப்பையுமே அல்லாஹ் நமக்கு படைச்சதுக்கான பெரிய நோக்கம் என்னன்னா, அவனுடைய மகத்துவத்தை, என்னுடைய ரப்பு எவ்வளவு பெரியவன் தெரியுமா என்பதை நாம உணரணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நிறைய படைப்பை படைச்சிருக்கான். நிறைய இடத்துல அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்லயும் சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம மலையை பாருங்க, வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலை எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஃபஸீரு ஃபில் அர்லி, பூமியில சுத்தி எல்லாத்தையும் பாருங்கிறான் அல்லாஹ். ஃபல்லுரு கைஃப கான், எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அந்த படைப்புகளுடைய வரிசையில அல்லாஹு தஆலா இன்னைக்கு நாம ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம், அர்ஷ் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிறான், குர்ஷ் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கிறான். நம்முடைய உஸ்தாது கூட தாலீமுல அந்த அர்ஷ் சம்பந்தப்பட்ட அந்த விளக்கங்களை நமக்கு கொடுத்தாங்க. இப்ப அந்த அர்ஷை அல்லாஹ் படைத்தது மற்ற பாத்தினான கொள்கையுடைய கருத்துப்படி அல்லாஹ் அங்க போய் உட்காரத்துக்காக கிடையாது, அவனுடைய அதமத்தை, அவனுடைய பிரம்மாண்டத்தை உணர்த்துவதற்காக தான் அல்லாஹ் அந்த அரிசை படைச்சிருக்கிறான். அரிசுல என்னங்க பிரம்மாண்டம் இருக்குது, குருசுல என்னங்க பிரம்மாண்டம் இருக்குது? இந்த ஒரு நாள் உதாரணத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ் சமாவாதி சபை, 7 வானங்கள். இப்ப நம்ம இருக்கிறோம் பூமி, இது அல்லாம 9 கோள்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து இதற்கு பேரு சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது மாதிரி பல்வேறு சோலார் சிஸ்டம் சேர்ந்து ஒரு கேலக்சி, பல்வேறு கேலக்சி சேர்ந்து இப்படி பெருகி 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 நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோக்கள் எல்லாம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அகிலத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது மாதிரியான பல்வேறு அகிலத்தை எல்லாம் தாண்டி இந்த அகிலத்தையும் அல்லாஹுடைய குர்ஷை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ் சமாவாதி சபை ஃபில் குர்சி, நீங்க 7 வான பூமிகளையும் கம்பேர் பண்றீங்க எதோட? குர்ஷோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா இல்லா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா கல் ஹல்கத்தில் முல்காத்தின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பி அருளின் ஃபலாத்தின், ஒரு பெரிய பாலைவனத்துல, ஒரு பெரிய பாலைவனத்துல ஒரு சின்ன மோதிரத்தை போட்டா எப்படி இருக்கும்? பாலைவனம் பெருசு, சின்ன மோதிரம் எவ்வளவுதான்?
ஒரு பாலைவனத்தோட சின்ன மோதிரத்தை கம்பேர் பண்ணா எவ்வளவு சின்னதா இருக்குமோ, அந்த மோதிரம்னா 7 வானம் பூமியுடைய மொத்த அகிலமும், அந்த பாலைவனம் தான் குருசுன்னு சொன்னாங்க. குருசுக்கும் அரசுக்கும் வித்தியாசம் தெரியுமா? இப்ப சொன்னது பூமிக்கும் 7 வானத்துக்கும் குருசுக்கான டிஃபரெண்ட். ரசூலுல்லாஹ் குருசுக்கும் அரசுக்கும் தொடர்ந்து உதாரணம் சொன்னாங்க. ஓ ஃபலுலுல் குருசி அலல் அரிஸ், ஃபலுலுல் அரிசி அலல் குருஸ். அரிசி எவ்வளவு பெருசு தெரியுமா குருசோட கம்பேர் பண்ணும்போது? அதே மாதிரி பாலைவனத்துல ஒரு மோதிரத்தை போட்டா அந்த மோதிரம் எவ்வளவு சின்னதா இருக்குமோ அதுதான் குருசு, அரிசி அதை விட பெருசுண்டாங்க. இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் அரிசிலேயே இருக்கிறான்னு கருத்து வச்சா கூட அந்த பூமி 7 வானங்கள் எங்க இருக்குது, அரிசி எங்க இருக்குது? அப்ப எல்லாத்தையும் சூழ்ந்துதான் என்ன இருக்குது? இன்னும் சொல்லப்போனா நம்ம கூட எங்கதான் இருக்கிறோம்? நம்ம எல்லாத்தையும் சூழ்ந்துதான் அரிசி இருக்குது. அதோட இதோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பெரிய படைப்பு அது, அந்த பிரம்மாண்ட படைப்பு. நம்ம பூமி உருண்டையா இருக்கு, அன்னைக்கு யாரா சொன்னாங்க நினைக்கிறேன், பூமி உருண்டையா இருக்கு, அல்லாஹ் எங்க இருக்கிறான் ரசூலுல்லாஹ் சஹாபா பெண்மணி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் வானத்துல கை காட்டுவாங்க. அப்ப அல்லாஹ் வானத்திலேயா இருக்கிறான்? அது ஒரு புரிதலுக்காக ரசூலுல்லாஹ் சொன்னது. அப்படியே பார்த்தாலும் பூமி உருண்டை அப்படின்னா இங்க இருக்கிறவங்க மேல சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க கீழே சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க எங்கிட்டு சொல்லுவாங்க. சுத்தி முத்திலும் அல்லாஹ் முஹீத்துன் என்று சொல்ற மாதிரி எல்லா இடத்திலும் அல்லாஹ் சூழ்ந்து இருக்கிறான். இந்த உதாரணத்தின்படி பார்க்கும்போது அரிசி குருசி எல்லாம் எவ்வளவு பெருசானது, இந்த அகிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு பிரம்மாண்டமானது. அதோட இதை கம்பேர் பண்ணும்போது பாலைவனத்துல கிடக்கிற ஒரு மோதிரம்னு சொன்னாங்கன்னா அப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு சூழ்ந்து நம்மோடு இருக்கிறான் என்பதை இந்த ஒரு சின்ன ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இது போன்று நிறைய செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்திலே காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஹக்க கத்ரிஹி என்று அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை புரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கருத்தை நமக்கு முன்னிறுத்த வேண்டும் என்று உதாரணம் சொன்னார்களோ அந்த உதாரணங்களை புரியக்கூடிய மகத்துவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தல் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.